பண்றீங்கன்னு இந்த சுந்தர பையர்கிட்ட படிச்சு சொன்னேன். ஏலே இவங்கள நம்பாதன்னு கேட்டானாவா? இப்ப பாரு கடைசியில அந்த செலிய பையனா இங்க இருந்து தூரிய கூட்டிட்டு போயிருக்கானா? இருங்க இப்பவே போய் என் புள்ளி அழைச்சிட்டு வந்து உங்க எல்லாரும் என்ன பண்றேன்னு பாருங்க. ஐயோ அத்தை, போச்சு அந்த டேஞ்சர் லைட் நம்ம எல்லாரையும் பாத்துருச்சு. அதோட தூரி செயலியா என்ன கூட தான் இருக்கிற விஷயமும் டேஞ்சர் லைட்டுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்போ மாமா வேற கூப்பிட போயிருக்கு. இன்னைக்கு எல்லாரும் மாட்டணும். ஆமாத்த, தூரி செலியும் கூட தான் இருக்கான்னு தெரியும் போது மனசுக்கு நிம்மதியா இருக்கு. ஆனா பாட்டி போய் மாமாவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்களே, இப்போ என்னத்த பண்றது? ஐயோ ஆறா தேனு, இப்ப 2 பேரும் எதுக்கு இப்படி இந்த கிளவிக்கு போய் பயந்துட்டு இருக்கீங்க? அதுவே ஒரு டம்மி பீஸ். அதோட உங்க மாமா வந்தாருன்னா எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆறா குட்டி எவ்வளவு சந்தோஷமான விஷயத்தை நீ என்கிட்ட சொல்லிருக்க. இப்பதான் என் வயித்துல பாலை வாத்த மாதிரி இருக்கு. என்ன சந்தோஷமா இருக்கா? ஐயோ அத்தை, டேஞ்சர் லைட் மாமாவை கூப்பிட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல மாமா வந்துருவாரு. மாட்டணும், எல்லாரும் நல்லா தொக்கா மாட்டணும். ஐயோ ஆனா இப்ப எதுக்கு நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுறா? அம்மா சொன்ன மாதிரி தான் அப்பாவும் கிளவி வந்தாங்களா, 2 பேரும் எப்படி சமாளிக்கணும்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதெல்லாம் நான் பாத்துக்கோ, அதை பத்தினா நீ கவலைப்படாத சரியா? அம்மா சொன்ன மாதிரி இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. எது எப்படியோ தூரி பத்திரமா இருக்கா, அதுவும் செலியன் கூட இருக்கான்னு தெரியும் போது மனசுக்கு இப்பதான் ரொம்ப 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 நிம்மதியா இருக்கு. ஆமா குரு, இப்பதான் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் தான் சொன்னேன்ல, செலி என்ன மனசுலயும் தூரி தான் இருக்கானு. நீங்க யாருமே நம்பல, இப்ப வச்சு நம்புங்க. எனக்கு என்னமோ புகையை நிறைய போட்டு அந்த கேப்ல செலியண்ணன் தான் தூரிய தூக்கிட்டு போயிருக்கு நினைக்கிறேன். இதுல இருந்தே புரியுது செலியண்ணன் தூரி மேல எவ்வளவு லவ் வச்சிருக்குன்னு. இப்ப வச்சு எல்லாரும் நம்புங்க சரியா? ஆமாரா, இப்பதான் எனக்கு விஷயமே புரியுது. அப்போ செலியன் தான் எல்லாத்தையும் பிளான் பண்ணி பண்ணிருக்கான் போல இருக்குது. அப்போ இதுல இருந்து அவன் தூரி எந்த அளவுக்கு விரும்புறான்னு தெரிஞ்சிருச்சு. அப்பா இப்பதான் மனசு நிம்மதியா இருக்கு. ஏன்னா இதுக்கப்புறமாச்சும் செலியன் பழைய மாதிரி நம்ம கூட நல்லா பேசுவான்ல, அது போதும். செலியன் அதுவும் என் கூட நல்லா பேசினானா அது எனக்கு போதும். அது சரி, என்னடா சொன்ன இப்ப நீ? என் கூட பேசினா அது மட்டும் போதுமா? ஏண்டா செலி நம்ம கிட்ட எல்லாம் எப்பவும் போல பேச மாட்டானு நான் எங்காத நாளே கிடையாதுரா. எத்தனை வருஷம் இதுக்காக நான் காத்திருக்கேன். தூரியையே அவன் உரிமையா கூப்பிட்டுட்டு போகும்போது கண்டிப்பா பழைய மாதிரி செலி நம்ம எல்லார்கிட்டையும் பேசுவான்டா. அந்த நம்பிக்கை எனக்கு இப்ப இருக்கு. அது போதும் எனக்கு, அது போதும். அதோட தூரிய செலியை கூப்பிட்டுட்டு போயிருக்கானா? ஒருவேளை கல்யாணம் ஏதாச்சும் பண்ணிருப்பானாடா? அத்தை, எனக்கும் அதாவது டவுட்டா இருக்கு. ஒருவேளை நம்ம செலிய தூரிய கல்யாணம் பண்ணிருப்பானோ? ஏன்னா இவ்வளவு தூரம் வந்து அவன் பிளான் பண்ணி தூரிய இங்க இருந்து கூப்பிட்டு போயிருக்கானா, கண்டிப்பா கல்யாணம் பண்ணிருப்பான்னு தான் தோணுது. இல்லடி தேனு, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல. நான் அடிச்சு சொல்றேன், கண்டிப்பா செலிய தூரிய கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான். ஏன்னா அவன் தூரிய விட்டு கொடுக்க முடியாம தான் இங்க இருந்து அவன் கூப்பிட்டு போயிருக்கான். கூப்பிட்டு போனவன் கல்யாணம் பண்ணிருப்பானான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நீ வேணும்னா பாரு, 2 பேருக்கும் கல்யாணம் நடந்திருக்காது. என்ன தம்பி இப்படி சொல்றீங்க? நான் ஒருவேளை செலிய தூரிய கல்யாணம் பண்ணிட்டானா இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிரும், எல்லாமே ஒரு முடிவுக்கு வந்துடும் நினைச்சேன். நீங்க என்னடானா இப்படி சொல்றீங்க? ஆமாத்த, மாமா சொல்ற மாதிரி தூரிக்கும் செலியனுக்கும் கல்யாணம் நடந்திருக்காது. ஏன்னா அப்படி நடந்திருந்தா தூரி போன்லயே சொல்லிருப்பாள. ஆனா அவ அதெல்லாம் சொல்லல, செலியனை கூட இருக்குன்னு மட்டும் தான் சொன்னான். அதனால கல்யாணம் நடந்திருக்காது. ஏக்கா, செலியன் மட்டும் தூரிய கல்யாணம் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், பிரச்சனை முடியாது, இன்னும் நீண்டுகிட்டே தான் போகும். இங்க பாருங்க, உங்க எல்லாரையும் விட செலியனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதோட அவன் இந்த மாதிரி குறுக்கு வழியில போறவனா கிடையாது, அவன் நேர்மையான வழியில போறவன் தான். அதனாலதான் சொல்றேன், கண்டிப்பா செலியன் தூரிய கல்யாணம் பண்ணிருக்க மாட்டான். இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தூரியாவை கூப்பிட்டு போயிருக்கான், அவ்வளவுதான். மத்தபடி அவன் கல்யாணம் எல்லாம் பண்ணிருக்க மாட்டான். ஆனா ஒன்னே ஒன்று மட்டும் தெரியுது, செலிய மனசுல தூரி இருந்திருக்கா. நான் தான் அப்பவே அடிச்சு சொன்னல, கண்டிப்பா உன் தம்பி தூரிய விரும்புறான்னு. நீ தானே தீனு நம்பவே இல்ல, இப்ப வச்சு நம்புடி. ஆமா மாமா, நான் கூட சந்தேகப்பட்டேன் செலிய மனசுல தூரி இல்லையோன்னு. ஆனா இப்பதானே புரியுது, அவன் தூரி மேல எம்புட்டு ஆசை வச்சிருக்கானு. அதனால தானே தூரிக்கு கல்யாணம் நடக்க கூடாதுன்னு இங்க எது கூட்டிட்டு போயிருக்கான். ஆனா மாமா, எனக்கு இப்ப கூட ஒரு டவுட் இருக்கு. நீங்க அப்போ இவ்வளவு நேரம் எதையும் கண்டுக்காத மாதிரி எப்பவும் போல இருந்தீங்கன்னா அப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா செலிய வருவான்னு? ஆமா மாம்சு, எனக்கும் அதே டவுட் தான். ஆரம்பத்துல இருந்து நானும் ஒண்ணு பாத்துட்டே தான் இருக்கேன். நீ பாட்டுக்கு கேஷுவலா தான் இருக்க, எந்த பதட்டமோ பயமோ இல்ல. ஏன் தூரி காணாம போனப்ப கூட நாங்க எல்லாரும் அவ்வளவு பயந்தோம். ஆனா நீ ரொம்ப கேஷுவலா இருந்த. இப்பதான் புரியுது, அப்போ செலி என்ன கண்டிப்பா வருவான்னு உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அப்படிதானே? ஆமா அரக்குட்டி, நான் தான் ஏற்கனவே சொன்னேனே, உங்க எல்லாரையும் விட செலியனை பத்தி எனக்கு தான் நல்லா தெரியும்னு. அதனாலதான் என்ன நடந்தாலும் நான் பெருசா கண்டுக்காத மாதிரி இருந்தேன். ஏன்னா எனக்கு எப்படியும் தெரியும் செலியை இங்க வந்து தூரி கல்யாணத்தை நிறுத்துவான்னு. இதோ நிறுத்திவிட்டால நான் நினைச்ச மாதிரி. அதனாலதான் நீங்க எல்லாரும் பாத்துட்டு போறப்பையும் பயப்படாதீங்க, பாத்துட்டு எல்லாம் நல்லதா நடக்கும்னு சொல்லிட்டே இருந்தேன். பாருங்க, எல்லாம் நல்லதாவே நடந்துருச்சு. அது சரி, இத முன்னவே சொல்லியிருந்தா நாங்களும் பயப்படாம இருந்திருப்போம்ல. ஆனா ஒண்ணு, அப்பா ஒரு விஷயம் முடிவுக்கு வந்துருச்சு. இனிமே யாரும் மறைஞ்சு ஒளிஞ்சு பேசலாம் தேவையில்ல. இனிமே ஜாலியா எல்லாரும் நினைச்ச நேரத்துக்கு வந்துட்டு நினைச்ச நேரத்துக்கு போகலாம். அத்தை, இனிமே நீங்க சாப்பாட்டை தைரியமா செலி எண்ணகிட்டே வந்து கொடுத்துக்கலாம். ஏன்னா செலி என்ன தாராளமா இனிமே இதை வாங்கி சாப்பிடும். நீங்க கவலையே படாதீங்க, ஓகேவா?
ஆமா குட்டி, அதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. ரோசக்கார பையன் இத்தனை வருஷத்துல என் முகத்தை ஒரு தடவை கூட நேரா பார்த்ததே இல்லை. அப்படியே பார்த்தாலும் திரும்பிக்கிட்டு போயிடுவான். நான் எதை கொடுத்தாலும் அதை வாங்க கூட மாட்டான். ஆனா இப்போ எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வந்துருச்சு. உண்மையாவே ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ அம்மா, போதும். இதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அடிக்கடி பேசத்தானே போறோம். அப்புறம் என்னஹா, எல்லாத்தையும் அப்புறம் பேசிக்கலாம். டேஞ்சர் லைட் சொல்லிட்டு போனது ஞாபகம் இல்லையா? அப்பாவை போய் கூப்பிட்டு வர சொல்லிட்டு போயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்பா வந்துருவாரு. இந்த நேரத்துல தேனக்கா மாமா ஆறெல்லாம் இருந்தா சரியா வராது. அதனால தேனக்கா ஆறா மாமா நீங்க எல்லாரும் கிளம்புங்க. அப்பா வந்தாருன்னா நானும் மாவும் சமாளிச்சுக்கிறோம். ஆமாத்த, குரு சொல்ற மாதிரி மாமா வர நேரத்துல நாங்க இங்க இருந்தோம்னா மாமாவுக்கு கோவம் இன்னும் அதிகமாகும். சரித்த, அப்ப நாங்க எல்லாரும் கிளம்புறோம். நம்ம எல்லாரும் சாயந்தரம் வீட்டுல பாக்கலாம், சரியா? சரித்தேன்னு எல்லாரும் பார்த்து பத்திரமா போங்க. ஆமா, அந்த அந்த காவிய பொண்ணுங்க. ஐயோ ஆமா, காந்திங்க சொல்றது சரிதான். இங்க நடந்த கூத்துல காவியா, உதயா, அப்புறம் பசங்களா என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எதுவுமே தெரியல. சரி, எல்லாரையும் அழைச்சிட்டு நாங்க கிளம்புறோம். எதா இருந்தாலும் சாயந்தரம் பாத்துக்கலாம், சரியா? சரி அப்ப நாங்க கிளம்புறோம். ஆமாத்த, மாமா வரதுக்குள்ளார நாங்க எல்லாரும் கிளம்புறோம். ஏன்னா மாமா எங்களை பார்த்தாருன்னா இன்னும் டென்ஷன் அதிகமா தான் ஆவாரு. சரித்த, நாங்க கிளம்புறோம். குரு பாய். குரு பாய் அத்தை. ஐயோ கடவுளே, ச்சே! காலையிலேருந்து இதுங்க 3 என் தலையில கட்டி விட்டுட்டு அந்த மீசக்காரன் போயிட்டு இதோ இப்ப வந்துடும் சொல்லிட்டு போனான். ஆனா இப்ப வரைக்கும் ஆளை காணும். சே, கடுப்பா இருக்கு. 3 சும்மா நச 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 நசன்னு. சே, நான் நேத்து எவ்வளவு ஆவலா காத்திருந்தேன். சரியான சந்தர்ப்பம் கிடைக்குது. இந்த காவிய மட்டும் வீட்டுல தனியா இருப்பா, அவளை போட்டு தள்ளிட்டு போயிடலான்னு. ஆனா இந்த மீசக்காரன் இடையில புந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். கெடுத்ததோட இல்லாம இதுங்க 3 என் தலையில வேற கட்டி வச்சுட்டு போயிட்டான். ஐயோ, 3 படுத்துற பாடு இருக்குது, தாங்க முடியல. பேபி ப்ளீஸ் பேபி, எவ்வளவு நேரமா கேட்டிட்டு இருக்கோம். எங்களுக்கு ஐஸ்கிரீம் வேணும், வாங்கி கொடு. ஆமா மாமா, ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க மாமா ப்ளீஸ். என்ன ஐஸ்கிரீம் வாங்கி தரணுமா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் 3 பேரும் பசிக்குதுன்னு சொன்னதுனால சரி போனா போட்டுமே டிஃபன் வாங்கி கொடுத்தேன். இப்போ என்னடானா ஐஸ்கிரீம் வேணும்னு கேட்டுட்டு இருக்காங்க. நான் எதுக்கு வந்தேன்? இப்போ இங்க வந்து என்ன வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கேன்? எல்லாம் இந்த மீசக்காரனால வந்தது. பேபி பேபி ப்ளீஸ் பேபி, அங்க பாரு, அங்கதான் இருக்கு கடை. ப்ளீஸ் ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. இவ வேற ஒருத்தி சும்மா பேபின்னு கூப்பிட்டு கட்டுப்பாக்கிக்கிட்டு நான் எதுக்கு வந்தேன்? இவளை போட்டு தள்ளிட்டு போறதுக்காக வந்தேன். அந்த மீசக்காரன் மட்டும் நேற்று நைட்டு கொஞ்சம் லேட்டா வந்திருந்தானா இந்நேரம் இவ கதை முடிஞ்சிருக்கும், நானும் போயிருந்திருப்பேன். ஆனால் இப்போ இதுங்களுக்கு உட்காந்து சேவகம் செய்ய வேண்டியதா இருக்கு. காலையில டிஃபன் வாங்கி கொடுத்தேன், இப்போ என்னடானா ஐஸ்கிரீம் வேணும்னு சொல்லி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க. எல்லாம் இங்க தலை எழுத்து. ஹேய், சும்மா வாய் முடுங்க. சும்மா நசன்னு இங்க பாருங்க. நீங்க கேக்குறதெல்லாம் என்னால வாங்கி கொடுக்க முடியாது. வாயை முடிக்கிட்டு அமைதியா இருங்க, புரிஞ்சதா? பேபி இப்போ நீ கோவப்படுற? நாங்க ஐஸ்கிரீம் தானே கேட்டோம். சரி, உன்கிட்ட கேட்கல, விடு, கோவப்படாத. ஐயோ, இந்த நேரத்துல எவன் கால் பண்றது? ஏற்கனவே இங்க நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். எவன் கால் பண்றான்னு வேற தெரியல. சரி போய் ஃபோன் பேசிட்டு வருவோம். சிவா, குரு, இங்க பாருங்க, 2 பேரும் கவலைப்படாதீங்க. பேபி இப்போ ஏதோ வேற டென்ஷன்ல இருக்கு போல, அதனாலதான் நமக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க மாட்டேங்குது. ஆனா நான் போய் வாங்கிட்டு வரேன், கவலைப்படாம இங்கே இருங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். ஆமா, இதோ இப்பவே போய் நம்ம 3 பேருக்கு நான் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரேன். இருக்கிற கடுப்பு பத்தாதுன்னு இந்த குமார் வேற ஃபோன் பண்ணி முடிச்சுட்டு எழில இன்னும்மா முடிக்காம இருக்கேன்னு வேற கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். நான் இன்னும் முடிக்க மாட்டேன்னு நான் சொல்றேன். அவளை முடிக்கிறதுக்கு தான் வந்ததே. ஆனா அதுக்கான சந்தர்ப்பம் தான் எனக்கு கிடைக்கல. கிடைக்கட்டும், கிடைச்ச உடனே அவ கதையை சீக்கிரம் முடிக்கிறேன். என்ன இது? இந்த லூச காணும், எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. டேய், ஆமா இங்க காவியா இருட்டாளே, எங்க அவ? என்ன ஐஸ்கிரீம் வாங்க போயிருக்காளா? டேய், என்னடா சொல்றீங்க? என்ன இந்த பைத்தியம் லாரி வரது கூட தெரியாம அவ பாட்டு போயிட்டு இருக்கா. ஒரு விதத்துல இதுவும் நல்லதுதான். நம்ம கண்ணை வச்சு போட்டு தரலாம்னு நினைச்சோம். ஆனா இந்த பைத்தியமே இன்னைக்கு லாரியில் அடிபட்டு சாவ போகுது. எது எப்படியோ வந்த வேலை இன்னைக்கே முடிய போகுது. இன்னைக்கே இந்த இடத்த விட்டு காலி பண்றோம்.
திரும்பலாம் வராது, நீ பயப்படாத. இல்ல பேபி, எனக்கு பயமா இருக்கு. லாரி ரொம்ப பக்கத்துல வந்துச்சு தெரியுமா? ரொம்ப பயமா இருந்துச்சு. ஹே, அதான் சொல்றல திரும்பலாம் வராதுன்னு. அப்புறம் என்னஹா, இங்க பாரு, முதல்ல நீ வா. ஐயோ, நான் எதுக்காக அவளை போய் காப்பாத்தினேன்? கொஞ்சம் விட்டுருந்தா அந்த லாரி காலம் அவ மேல மோதி கண்டிப்பா அவ ஸ்பாட் அவுட் ஆயிருந்திருப்பா. ஆனா நான் எதுக்காக போய் அவளை காப்பாத்தினேன்? ஐயோ எழில், உனக்கு சின்னடா ஆச்சு. இல்ல, நான் போனப்போ ஒரு பெரிய லாரி ஒண்ணு என் மேல இடிக்க வந்துச்சு. பயமா இருந்துச்சு தெரியுமா? இப்ப கூட பயமா இருக்கு. அப்போ ஐஸ்கிரீம் வாங்கலையா? மறுபடியும் போனா லாரி வரும். ஐயோ, இப்ப என்ன உங்க எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வேணும் அவ்வளவுதானா? இங்க பாருங்க, நானே போய் வாங்கிட்டு வரேன். அது வரைக்கும் 3 பேரும் இங்கே உட்காந்துருக்கணும். இந்த இடத்த விட்டு நகரக்கூடாது, புரிஞ்சதா? வேண்டாம் பேபி, நீ போய் மறுபடியும் அந்த லாரி உன்னை இடிச்சு உனக்கு ஏதாச்சும் ஆகிடுச்சுன்னா வேண்டாம். எழிலு, லைஃப்ல தடவை இந்த மாதிரி ஒரு வார்த்தையை கேட்குறேன். எனக்கு ஏதாச்சும் ஆகிடுமோன்னு ஒருத்தி பயப்படுறான். உண்மையாவே சிரிப்பா இருக்குல்ல? என்ன நினைச்சலாம் இது வரைக்கும் யாரும் கவலைப்பட்டதே இல்லை. ஆனா இவ கவலைப்படுறான். சிரிப்பா இருக்கு போ. இங்க பாரு, அதெல்லாம் எனக்கு எதுவும் ஆகாது சரியா? நான் சொன்ன மாதிரி 3 பேர் இங்க பத்திரமா உட்காந்துருங்க. நான் போய் வாங்கிட்டு வரேன் சரியா? வேண்டாம் பேபி, ஐஸ்கிரீம் வேண்டாம். நீ இங்கே இரு, எனக்கு பயமா இருக்கு. நான் தான் சொல்றேன்ல, அதெல்லாம் எதுவும் ஆகாதுன்னு. நீங்க 3 பேர் இங்கே இருங்க, நான் இதோ வந்துடுறேன். தேங்க்ஸ் பேபி, பத்திரமா போயிட்டு வந்துட்டியா? நீ போயிட்டு வர வரைக்கும் நான் பயந்துட்டே இருந்தேன் தெரியுமா? அம்மா, உனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிக்கலையா? சரி வீடு, 2 பேரும் பாதி பாதி சாப்பிடலாமா? ஐயோ ஆமா, உதய மாமா, நீங்க ஐஸ்கிரீம் உங்களுக்கு வாங்கிக்கலையா? சரி விடுங்க, எங்க செல்லின் மாமா சொல்லி கொடுத்திருக்காங்க எப்பவுமே நம்ம ஷேர் பண்ணி சாப்பிடணும்னு. அதனால நானும் சிவாவும் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம். நீங்க இத சாப்பிடுங்க, இந்தாங்க. என்ன? இல்லை வேண்டாம், நான் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட மாட்டேன். நீங்க 3 பேரும் சாப்பிடுங்க. ஆமாம், நான் குட் பாய் தான். சரி, 3 பேர் சாப்பிடுங்க, உருகிட போகுது. ஓகே பேபி, அப்புறம் தேங்க் யூ. படா வந்துட்டாங்களா? அட, நீங்க எல்லாரும் இங்கதான் இருக்கீங்களா? உங்களுக்கு எங்கெல்லாம் தேடுறது? உதய தம்பி, செத்த மன்னிச்சிடுங்க. அது வரத்துக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிட்டு, அதங்க ஒரு பிரச்சனை, அதனாலதான். பரவாயில்ல. அதான பார்த்தேன். நான் கூட எங்கெல்லாம் நீங்க கோவப்படுவீங்களா நினைச்சேன். பரவாயில்ல. சரி தம்பி, இப்ப பேசுறதுக்கு நமக்கு நேரம் இல்ல. சட்டுப்புன்னு இப்ப எல்லாரும் வீட்டு கிளம்பி ஆகணும். சீக்கிரம் வாங்க, எல்லாரும் வீட்டு கிளம்பலாம். என்ன வீட்டுக்கா? அதுக்குள்ளயா? நாங்கெல்லாம் ஐஸ்கிரீம் சாப்பிடுறோம், சாப்பிட்டு வரோம். ஐயோ காவ்யா, அது போற வழியிலே சாப்பிட்டுக்கலாம்டா. ரொம்ப நேரம் ஆயிட்டுடா, நம்ம சீக்கிரமா வீட்டுக்கு போய் ஆகணும்டா. சீக்கிரம் வாங்க போலாம். தம்பி, நாங்க சொன்னா கேட்க மாட்டா, நீங்க சொன்னா கண்டிப்பா காவ்யா கேப்பா. சத்த சொல்லுங்க தம்பி, சீக்கிரம் நம்ம எல்லாரும் வீட்டுக்கு போயே ஆகணும். என்ன? அட, என்ன தம்பி, என்னன்னு கேக்குறீங்க? சரின்னு சொன்னா கேப்பா. அதுக்கு பிறகு நீங்க சொன்னா தானே நம்ம காவியா பாப்பா கேட்கும். அதனாலதான் உங்களை சொல்றோம். தம்பி, பேசுறதுக்கு நேரம் இல்ல, தப்பா நினைச்சுக்காதீங்க. சட்டுப்புன்னு காவியா கொஞ்சம் சொல்லி சீக்கிரம் வாங்க தம்பி போலாம். காவியா, சொல்லு தம்பி, என்ன? அதான் சொல்றாங்கல்ல எல்லாரும் சீக்கிரம் போகணும்னு, அதனால போலாம் வா. அப்படியா? அப்ப சரி, வா போலாம். பாத்தேடி தேனு, இம்புடு தூரம் நம்ம சொன்னோம். இந்த பிள்ளை வரமாட்டேன்னு சொல்லிச்சு. அது உதய தம்பி சொன்னோன்னே வருதுன்னு. என்ன கதை ஏது கதையோ எதுவும் புரியல. சரி தேனு, நேரம் ஆயிட்டு கிடக்கு. சட்டுப்புன்னு பிள்ளைங்க எல்லாரையும் அடிச்சுட்டு சீக்கிரம் வீட்டுக்கு போவோம் வா. ஆமா மாமா, முதல்ல வீட்டுக்கு போவோம் வாங்க. ஐயோ, என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுது வேற தெரியல, ஒரே பயமா வேற இருக்கு. சரி வாங்க போவோம்.
டேய் குரு, இப்பதானே எனக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நான் கும்பிட்ட சாமி எதுவுமே என்ன கைவிடலடா. எப்படியாச்சும் இந்த கல்யாணம் நிக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்படி செலினே வந்து தூரிய தூக்கிட்டு போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லடா. ஐயோ, மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஆனா என்ன, செலிய தூரிய கல்யாணம் பண்ணியிருந்தானா இன்னும் சந்தோஷப்பட்டிருந்திருப்பேன். சரி விடு, நம்ம செலியனை பத்தி தான் நமக்கு தெரியும்ல. அவன் எப்பவுமே குறுக்கு வழியில போகவே மாட்டான். எது எப்படியோ தூரிய செலியும் விரும்புறாங்கன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. இது போதும்டா எனக்கு, இது போதும். ஆமாமா, எனக்கும் சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா செலிய பழைய மாதிரி என் கூட பேசுவானான்னு தான் ஒரு டவுட்டா இருக்கு. ஆனா பரவாயில்ல, அவன் பேசலன்னா என்ன, இனிமே உரிமையா நான் போய் பேசுவேன். ஏன்னா அவன் என்னோட மச்சான் ஆக போறான்ல. டேய், அதெல்லாம் செலியும் பேசுவான்டா, நீ கவலைப்படாத. ஐயோ குரு, கிளவி சவுண்ட் கேக்குது. கண்டிப்பா உங்க அப்பாவை கூப்பிட்டு வருது நினைக்கிறேன். சரி வா, 2 பேரும் சமாளிக்கிறதுக்கு தயாராகலாம். சின்ன மீனாட்சி, அம்மா வந்து என்னென்னமோ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து செலிய பையன் தான் நம்ம தூரிய எங்கேயாவது தூக்கிட்டு போய் இந்த கல்யாணத்தை நிறுத்தி சொந்தக்காரவங்க எல்லாருக்கும் முன்னாடி என் மானம் மரியாதை எல்லாத்தையும் வாங்குறது அவன் தானா? அப்போ நான் நினைச்ச மாதிரி நீங்க 3 பேரும் பிளான் பண்ணி தான் இந்த கல்யாணத்தை நிறுத்தி இத்தனை பேருக்கு மத்தியில என் மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் வாங்கிருக்கீங்க, அப்படித்தானே? ஏங்க போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? வார்த்தைக்கு வார்த்தை சும்மா என் மான மரியாதை எல்லாத்தையும் சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி வாங்கிட்டோம்னு சொல்றீங்களே. சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி உங்க மான மரியாதை போடுறதுக்கு காரணம் நாங்க இல்ல, நீங்க தான். மீனாட்சி, என்னடி வளர்ற? அவன் மான மரியாதை போறதுக்கு அவன் தான் காரணமா? என்னடி வளரிட்டு இருக்க? எத்த போதும், கொஞ்சம் நிறுத்துறீங்களா? நான் ஒன்னும் வளரல, உண்மையதான் சொல்றேன். ஏங்க, என்னமோ மான மரியாதை போயிட்டு நீ இப்படி கத்துன்னு கத்துறீங்களே. எங்களை கேட்டா இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணுனீங்க. அதோட தூரி உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லிருப்பான், நீங்க எத்தனை மாப்பிளை பார்த்தாலும் யாரையும் நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், செலியன் தான் அவன் மனசுல இருக்கான்னு சொல்லிருக்கால. அப்படி தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க இப்படி யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணினீங்கன்னா நாங்க என்ன பண்ண முடியும்? இன்னைக்கு நீங்க எல்லாருக்கும் முன்னாடி அவமானப்பட்டு நிக்கிறதுக்கு காரணம் நாங்க இல்ல, நீங்க தான். ஆமாப்பா, தூரி மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க தூரிக்கு கல்யாண ஏற்பாடு யாருக்கும் தெரியாம பண்ணி கூட்டிட்டு வந்தீங்கன்னா இங்க நடந்த அவமானம் எல்லாத்துக்கும் பொறுப்பு நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும் இல்ல, பக்கத்துல நிக்குதே ஒண்ணு, அதுவும் சேர்ந்துதான். கிளவியாலையும் உங்களாலையும் மட்டும்தான் இன்னைக்கு சொந்தக்காரங்களுக்கு மத்தியில உங்களோட மானம் மரியாதை எல்லாம் போச்சு. சரியா? சும்மா பழிய தூக்கி எங்க மேல போடாதீங்க. சரி பாத்தியாலே, நான் அப்பவே சொன்னல யாரையும் நம்பாதலேன்னு. கடைசியில உன் பொண்ணு கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சு ஓடி போயிட்டால. ஆமாமா, நீ சொல்ற மாதிரி கல்யாணத்துக்கு சம்மதிக்கிற மாதிரி சம்மதிச்சு கடைசி நேரத்துல அவன் கூட ஓடி போய் அத்தனை சொந்தக்காரவங்களுக்கு முன்னாடி என் மானம் மரியாதை கௌரவம் எல்லாத்தையும் வாங்கிட்டால. இனிமே அவ எனக்கு பொண்ணு கிடையாது, நான் அவளுக்கு அப்பனும் கிடையாது. அதோட இவங்க 2 பேரும் வீட்டுக்கு வரட்டும், இவங்க 2 பேருக்கும் இருக்கு. முதல்ல இங்க கிளம்பலாம் வாங்க. இங்க நிக்க எனக்கு ஒரே அவமானமா இருக்கு. இந்த மாதிரி கூத்து எந்த வீட்ல நடக்குமா? எல்லாரும் கூட்டா சேர்ந்து சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி என் பிள்ளையோட மான மரியாதை எல்லாத்தையும் வாங்கிட்டீங்களே. வாங்கடி வாங்க, வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க எல்லாருக்கும் இருக்குடி, உங்க எல்லாருக்கும் இருக்கு. குரு, பாத்தியார கிளவியா? உங்க அப்பா கிட்ட நல்ல 4-5 பிட்ட போட்டு நல்லா ஏத்தி விட்டு தான் அழைச்சிட்டு வந்திருக்கு போல இருக்கு. மனுஷன் வந்து எப்படி கத்திட்டு போறாரு பாரு. ஐயோ குரு, எனக்கு வேற பயமா இருக்குடா. ஆனா சொன்னது கேட்டல, நம்ம தூரி சாயந்தரமா வீட்டுக்கு வந்துருவாளா? ஐயோ, அவ வந்ததுக்கு அப்புறம் அவகிட்ட இவரு எப்படி எல்லாம் கத்த போறாரோ, அதை நினைச்சாவே பயமா இருக்குடா. அதெல்லாம் பயப்பட வேணாம். நம்ம தூரிய பத்தி நமக்கு தெரியாதா? அதெல்லாம் அப்பாவை அசால்ட்டா சமாளிச்சிருவா, நீ கவலைப்படாத. முதல்ல வா, இங்க கிளம்பலாம். நீ சொல்றது சரிதான்டா. தூரி அதெல்லாம் தைரியமா உங்க அப்பா கிட்ட பேசுவா. ஏன்னா செலிய முன்னாடி அவளை லவ் பண்றானா இல்லையான்னு தெரியாதப்பயே அவளை தைரியமா சொன்னா. இப்போ இன்னைக்கு செலியனே அவளை மண்டபத்துல இருந்து தூக்கிட்டு போயிருக்கா. அப்படி இருக்கும்போது கண்டிப்பா அவ தைரியமா அவங்க அப்பாவை சமாளிப்பா. என்ன இருந்தாலும் ஒரு பக்கம் பயமா இருக்கு, என்ன நடக்க போகுதோ ஏது நடக்க போகுதோன்னு. அதுதான்டா. சரிடா, வா நம்மளும் கிளம்புவோம். சரிம்மா, கிளம்பலாம் வா. மாமா, கொஞ்சம் வண்டி நிறுத்த. நிறுத்தியாச்சு. ஏண்டி, என்னாச்சு? என்னாச்சா? யோ மாமா, இன்னும் கொஞ்ச நேரத்துல என் வீடு வந்துரும். நானே அங்க போய் என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு பயத்துல இருக்கேன். நீ படுக்க சிரிச்சுட்டு ஏன் என்னாச்சுன்னு கேக்குறா? இது என்னடி கேள்வி? இங்க வண்டி நிறுத்த சொல்லிட்டா எப்படியா இருந்தாலும் வீட்டுக்கு போய் தானே ஆகணும். மேடம், நீங்க எப்ப வீட்டுக்கு போனாலும் சம்பவம் உறுதி. என்ன மாமா நக்கலா? பண்றதெல்லாம் நீ பண்ணிட்டு கடைசியில இப்ப பாரு, நான் போய் வாங்கி கட்டிக்கணும் எங்க அப்பா கிட்ட. ஹலோ மேடம், நான் வரத்துக்கு 1 நிமிஷம் லேட்டா இருந்தாலும் அந்த கேலட்டு பையன் உன் கழுத்துல தாலி கட்டி இருந்திருப்பான், ஞாபகம் இருக்குல்ல? ஹலோ சார், உங்களுக்கு ஒன்றும் அவ்வளோ சீன்லாம் இல்லை. அவன் ஒருவேளை என் கழுத்துல தாலி கட்ட வந்திருந்தானா அப்பவே இந்த கல்யாணத்தை நிறுத்துங்கன்னு சொல்லி நானே எந்திரிச்சிருந்திருப்பேன் மானமேடையிலேருந்து. என்ன அடச்சை, இப்படி நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் இதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு பிளான்லாம் போட்டு உன்னை தூக்கிட்டு வரணும். நான் தான் கொஞ்சம் அவசரப்பட்டுட்டேன். பேசாம மயக்க மருந்தெல்லாம் கொடுத்து உன்னை தூக்கிட்டு வராம அங்கேயே விட்டு இருந்திருக்கலாம். உன்னை நான் வர சொன்னா? ஆமா, நீ தானே பெருசா டயலாக்லாம் சொல்லிட்டு போன. உன் மனசுல நான் இருந்தா என்ன தேடி நீ வா, இனிமே நான் உன்னை தேடி வரமாட்டேன்னு, அதனாலதான் வந்தேன். ஆமா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான், கண்டிப்பா நீ வருவன்னு எனக்கு தெரியும். என்ன மணமேடையில உட்காரத்துக்கு முன்னாடி வருவேன்னு நினைச்சேன். ஆனா இப்படி மணமேடையில உட்கார்ந்ததுக்கு அப்புறம் இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு நான் என்ன கனவா கண்டேன்?
ம் ம் அது சரி. தூரி, நீ என்ன சீட் பெல்ட் போடாம இருக்கா? இரு, நானே உனக்கு போட்டு விடுறேன். மாமா என்ன என்ன இது? ம் இல்லடி, அது நீ வீட்டுக்கு போறத நினைச்சு ரொம்ப டென்ஷனா இருந்தல்ல, அதான் உன் டென்ஷனை குறைக்கலாமேன்னு. என்னடி, டென்ஷன் குறைஞ்சிருச்சா? ஓ சார், எனக்கு டென்ஷன் குறையறதுக்காக தான் கிஸ் பண்ணீங்க. ஆமாடி, அன்னைக்கு ஒரு நாள் நான் டென்ஷனா இருக்கும்போது நீ இதே மாதிரி தானே கிஸ் பண்ணி என்ன ரிலாக்ஸ் பண்ண. அதுக்கு கூட பேர் என்னமோ சொன்னியே, மருத்துவ முத்தம். அதை தான் இன்னைக்கு நான் உனக்கு கொடுத்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அது சரி சரி மாமா, வண்டி எடு போலாம். அப்ப மேடம் சம்பவத்துக்கு தயாராயிட்டீங்க. நான் ரெடியா தான் இருக்கேன். எங்க அப்பா ரொம்ப ஓவரா பண்ணாருன்னா பொட்டி படிக்கையில கட்டிட்டு டைரக்டா உங்க வீட்டுக்கு வந்துருவேன். என்ன? என்னடி சொல்ற? ஆமா, வேற என்ன பண்ண சொல்றா? இங்க பாரு, ஓரளவு சமாளிச்சு பாப்பேன். முடியலையா, அழகா பெட்டி படிக்கையை தூக்கிட்டு ஜம்முன்னு உன் வீட்டுக்கு வந்துருவேன். அடிங்க மொபைலே, அடி பின்னி எடுத்துருவேன். ஏண்டி, படிச்சு படிச்சு அவ்வளவு சொல்லியிருக்கேன், மறுபடியும் என்னடானா பெட்டி படிக்கை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு இருக்கா? இங்க பாரு தூரி, உங்க அப்பா கோவம் குறையிற வரைக்கும் நீ அங்க இருந்துதான் ஆகணும். உனக்கு வேற வழியே இல்லை, சரியா? உங்க அப்பா கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா கிட்ட நானே பேசி நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறேன், ஓகேவா? சரி சரி, இங்க பாரு மாமா, அதுக்குன்னு எங்க அப்பா கிட்ட வந்து பேச ரொம்பலாம் லேட் பண்ணாத, சரியா? நான் பேச ரெடியா தான் இருக்கேன், உங்க அப்பா ரெடியா இருக்கணுமே. மாமா போதும், கொஞ்சம் கேப் கிடைச்சா போதும், உடனே எங்க அப்பாவை டேமேஜ் பண்றதுலே இரு. இங்க பாரு, வண்டி எடு முதல்ல, போலாம். திருமணம் வந்துட்டு இறங்கு. உனக்கு என்ன ஈஸியா இறங்கி போன்னு சொல்ற? அங்க போய் என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோ எதுவுமே தெரியல. ஆனா ஒண்ணு மட்டும் தெரியுது, சம்பவம் கன்ஃபார்ம். சரி ஓகே, நான் கீழே இறங்கி போறேன். ஒரு நிமிஷம் இருடி. என்ன? அது முன்னாடிலாம் நைட்டு ரெகுலரா என் ரூம்க்கு வருவல்ல, அதே மாதிரி இன்னைக்கும் வருவியாடி? அடிங்க மோவனே, நானே வீட்டுக்கு போனா என்ன நடக்கும் ஏது நடக்குங்கிற பயத்துல இருக்கேன். இதுல நைட்டு வீட்டுக்கு வருவியான்னு வேற ஒரு கேள்வியா உனக்கு? இப்போ அது ரொம்ப முக்கியமா? மோவனே இருடி, இரு, எல்லா பிரச்சனையும் முடியட்டும், அதுக்கப்புறம் உன்னை வந்து வச்சுக்கிறேன். இருடி, இப்ப இதுக்கு இவ்வளவு கோவப்படுற? அது நீ என் மேல கோவப்பட்டுட்டு ஒரு 4 நாள் என் ரூம் பக்கம் வரவே இல்லைல, அதான் ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக கேட்டேன். கேப்ப இதுவும் கேப்ப, இதுக்கு மேலேயும் கேப்ப. நானும் இங்க போனா என்ன ஏதாகுங்கிற பயத்துல இருக்கேன். இதுல இவரு கன்ஃபர்மேஷனுக்கு கேக்குறாரா? சரி, டோரை ஓபன் பண்ணி விடு, நான் கீழே இறங்குறேன். சரி சரி, ஒரு நிமிஷம் இரு. இங்க பாருடி, பயப்படாம போ, சரியா? ஏதா இருந்தாலும் பாத்துக்கலாம். சரி மாமா, அப்போ நான் போறேன். சரிடி, அப்புறம் ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்டா? எதுக்கு? பின்ன உங்க அப்பா உனக்கு போனோனே தூக்கி வச்சு கொஞ்சம் வரா, நல்லா போனோனே பொலன்னு பொழந்து எடுக்க போறாரு, அதுக்குதான். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நேற்று நம்ம சப்ஸ்கிரைபர் சரண்யா சிஸ்டரோட பொண்ணுக்கு பர்த்டே. ஸோ நேற்று நம்ம வீடியோ போடலை, அதனால் உங்களுக்கு வந்து விஷ் பண்ண முடியலை. ஸோ அவங்களுக்கு பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே லக்ஷத்ரா. நீங்களும் உங்கள் விஷயத்தை மறக்காமல் லக்ஷத்ரா பாப்பாவுக்கு சொல்லிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நேற்று நான் கம்யூனிட்டி போஸ்ட்ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், தூரியோட போட்டோ எப்படி மாறி இருக்கும் அப்படின்னு. ஸோ அதுக்கு கொஞ்சம் பேர் வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ உங்களோட கெஸ்ஸிங்ஸ் எல்லாம் கரெக்டா இல்லையா அப்படிங்கிறதுக்கான பதில் நாளைக்கு எபிசோட வந்து தெரியும். ஸோ நாளைக்கு எபிசோட மிஸ் பண்ணாம பாருங்க, ஓகேவா? அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் சிஸ்டர்ஸ்ல கொஞ்சம் பேர் வந்துட்டு எழில் காவ்யா சீன்ஸ் வந்து காட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிட்டு இருந்தீங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா மரியா ஷீலா அப்படிங்கிற ஐடியிலேருந்து அந்த சிஸ்டர் வந்து டெய்லியுமே வந்துட்டு கேட்பாங்க, எழில் காவ்யா சீன் வந்து போடுங்க அப்படிங்கிற மாதிரி. சிஸ்டர் எழில் காவ்யாவுக்கு சீன் வச்சாச்சு. ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்ட்டு. இதில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்மளோட சீரியல் மனம் விரும்புதேல ஆதி மீரா அப்படின்னு ஒரு ஹீரோயின் இருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி யாருமே கேட்குறதே இல்லை, அவங்கள மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். அவங்களும் ஒரு ஹீரோயின் தாங்க. பிகாஸ் ரொம்ப ரேராக தான் ஆதி மீராவை எப்போ காட்டுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஒன்று ரெண்டு கமெண்ட் தான், அதுவும் ரொம்ப ரேராக வரும். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆதி மீரா எல்லா பேர்ஸுமே வந்து வர வந்து ஸ்டார்ட் ஆகிடுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு அவங்க ஸ்டோரி கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பிடிக்கும். ஸோ மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் வழக்கமாக சொல்றதுதான், வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது உங்க யாருக்காச்சும் ஹைப் பண்ணுன்னு தோணுச்சுன்னா மறக்காம பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களை நாங்கள் அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.